மைவே3 ஆட்ஸ் பத்தின ஒரு புதிய செய்தி பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மைவே3 ஆட்ஸ் பத்தி ஒரு புது அப்டேட் வந்திருக்குங்க. ஸோ இதை பத்தின கூடுதல் விவரங்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. இது பாத்தீங்க அப்படின்னா மைவே3 ஆட்ஸ் பத்தின ஒரு ரிவ்யூ வீடியோ மட்டும் தாங்க. அதாவது மைவே3 ஆட்ஸ்ல நெக்ஸ்ட் என்னதான் நடக்க போகுது, புதுசா ஏதாச்சும் அப்டேட் வந்திருக்கா, செய்திகள் வந்திருக்கா, ஸோ அதை பத்தி தான் தெளிவா நம்ம பார்க்க போறோம். மைவே3 ஆட்ஸ்ல சார்ட் ஷீட் போட்டாச்சா போடலையா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எல்லாரோட மனசுலயுமே இருக்கு. சார்ட் ஷீட் போட்டாச்சா போடலையா அப்படின்னு எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. சார்ட் ஷீட் போட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்குங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ நான் இந்த சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அப்படின்னு தெரியலங்க. நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அதாவது என்ன தகவல் வந்திருக்கு அப்படின்னா 6ஆம் தேதி அன்னைக்கு சார்ட் ஷீட் போட்டாச்சு அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. அதாவது குரூப்ல சொல்லியிருக்காங்க. பட் 6ஆம் தேதி தான் போட்டாங்களா இல்ல அதுக்கு முன்னாடியே போட்டாங்களா, தேதி கன்ஃபார்மா தெரியலங்க. பட் இந்த மாதிரி குரூப்ல சார்ட் ஷீட் போட்டாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தங்க அதுக்கு 6ஆம் தேதி சார்ட் ஷீட் போட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிமே நெக்ஸ்ட் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 15 நாட்கள்ல இருந்து 20 நாள் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ப்ராசஸ் ஆகுறதுக்கு இந்த வாரமோ அல்லது அதுக்கு அடுத்த வாரமோ இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக எல்லாருமே ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதிக தூரம் இல்லை, தொட்டுவிடும் தூரத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி குரூப்ல பேசிக்கிறாங்க. ஸோ இதை பார்க்கும்போது நமக்குமே ஒரு நம்பிக்கை இருக்கு. அதாவது நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க நல்ல விஷயம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த குரூப்ல சொல்லியிருக்காங்க. தொட்டுவிடும் தூரத்தில் தான் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அது என்னைக்கு அப்படின்னு தான் தெரியல. பட் கண்டிப்பா தொடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் கேஸ் எப்பதான் முடியும் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் கேட்குறாங்க. அதுவும் காலத்தின் கையில் தான் இருக்கு. நம்ம எதிர்பார்க்காத டைம்ல கேஸ் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. விரைவா முடியணும் அப்படின்னு நிறைய பேர் பிரார்த்தனையோட இருக்காங்க. நிறைய பேர் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சார்ட் ஷீட் போட்டா நம்ம ஏன் சந்தோஷப்படுறோம் அப்படின்னா, இந்த மைவே3 ஆட்ஸ் நிறுவனம் ஒரு புதுவிதமான வியாபார யுக்தியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அது சரியா தப்பா, சட்டத்தின் பார்வையில் அது சரியா தப்பா அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் நமக்கு தெரியணும். நாம சரி அப்படின்னு 100% நம்புறோம். தப்புன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. சரியா தப்பாங்கிறது நீதிமன்றம் தான் முடிவெடுக்கணும். அந்த முடிவு நம்மளுக்கு தெரியணும். ஏதோ 2 வருஷம் தோ முடிஞ்சிருச்சு, கிலோமீட்டர் தோ இதோ முடிஞ்சிருச்சு, இந்த மாதிரி சொல்லியே 2 வருஷத்துக்கு மேலேயே கடந்து வந்துட்டோம். ஒரு விஷயம் சரியா தப்பா அப்படிங்கிறது நம்மளுக்கு உடனே தெரியணும். அதுக்காக தான் நம்ம சார்ட் ஷீட் போட்டா சந்தோஷப்படுறோம். ஸோ நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சாகணும். ரிசல்ட் நல்ல ரிசல்ட்டா வருமா, இந்த விஷயம் பாசிட்டிவா முடியுமா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியணும். அண்ட் இதை பத்தி ரிசல்ட் நல்லா வரணும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்பிக்கை கண்டிப்பா நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிக தூரத்தில் இல்லை, தொட்டுவிடும் தூரத்தில் தான் உள்ளது அப்படிங்கிற மாதிரி குரூப்ல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ சார்ட் ஷீட் போட்டாச்சு. நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத பற்றியும், இதை பற்றின செய்தி வந்துச்சு அப்படின்னா, அடுத்த புது அப்டேட் வருது அப்படின்னா அதையும் நம்ம சேனலில் வீடியோவாக போஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன்.